Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு வந்து சௌபாக்யாவோட ஆல் இன் ஒன் மல்டி குக்கரை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அதோடைய அன்பாக்சிங் அப்புறம் அதுல என்னென்ன ரெசிபீஸ்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் அப்லோட் பண்ணியிருந்த 30 நிமிஷத்துல மீல் சாப்பாடு ரெடி அப்படின்ற வீடியோல நான் வந்து சௌபாக்யாவோட அந்த ஆல் இன் ஒன் மல்டி குக்கரை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதோடைய ரிவ்யூ போடுங்க, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ரிவ்யூ அன்பாக்சிங் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து அந்த இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த அளவில் கரெக்டாக யூஸ் பண்ணால் எப்படி கரெக்டான அவுட்புட் வரும் எல்லாமே டீட்டெயில்டாக ரெசிபீஸோட சேர்ந்து இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது போக இது யாருக்கெல்லாம் ரொம்ப சூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க, வீட்டை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கீங்க அப்படின்னா வெளியில் சாப்பிட தேவையில்லை, இந்த குக்கர் இருந்தால் போதும். நீங்கள் உங்களுடைய ஹாஸ்டல்லே ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டு சூப்பராக நீங்கள் வீட்டு சாப்பாடை செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்குது, எங்கே போனாலும் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த குக்கர் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் எடுத்துகிட்டு போய் வெளி சாப்பாடு அவாய்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலி, 2 பேர் இருக்கீங்க 3 பேர் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த குக்கர் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய பிக் குவான்டிட்டி வந்து செய்ய முடியாது. இது வந்து பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்டல் ட்ராவலிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான். இதோடைய பர்பஸே அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் இது நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்க் மூலயமா வாங்கிக்கலாம். சௌபாக்யோட ஆல் இன் ஒன் மல்டி குக்கர் இந்த மாதிரி தான் பேக்கேஜிங்கில் வரும். ஸோ இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து மொத்தமாக 5 பீசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம வெளில எடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மூடி கிளாஸ் லெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள என்ன தெரியும் அப்படின்றது கிளியராக இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் மேலே ஒரு ஸ்டீமர் இருக்குது. இது வந்து நம்ம கீழே குக் பண்ணிட்டு இருக்கும் போதே மேலே நம்ம ஏதாவது காயோ ஏதாவது வேக வைக்கணும் அப்படின்னா அதுக்காக வந்து யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சௌபாக்யோட வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இந்த வாரண்டி கார்டை நம்ம எப்பவுமே பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு எப்போனாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கார்டு இருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டிங் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதுவுமே வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அடுத்து இதுதான் வந்து இந்த குக்கிங் ஸ்பேஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த குக்வேர்க்குள்ளே வச்சு குக் பண்ண ஏதாவது ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இதில் 5 பீஸ் வருது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இதோடைய பாடி வந்து பிளாஸ்டிக் பாடி இருக்குது, உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பீஸு. இதுதான் இதோடைய ஃபுல் செட்டு. இப்போது அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதோடைய என்ன ஃபுட் கிரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் அப்படின்ற லெவலும் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது சைடில் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்கனால ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது அப்படியே நம்ம திருப்பி அதோடைய பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வந்து கார்டு நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஹீட் வந்து வர்றதுக்காக கனெக்டரு. அடுத்து வந்து இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஆன் ஆனானையும் நம்மளுக்கு இங்கே வந்து லைட் எரியும், அதை வச்சு நம்ம வந்து இண்டிகேட்டர் இது பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே வந்து ஆஃப், வார்ம், ஹீட்டப் அப்புறம் பாயில் அப்படின்ற 4 செட்டப் இருக்குது. இதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதோடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச் கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் யாராவது வந்து அப்ராட் போகிறீங்க, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும்னா இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg எல்லாமே சேர்த்து 1 kg கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பேக்கேஜிங்லேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 kg தான், டக்குன்னு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்ததில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதில் வந்து வார்னிங் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க, அதை மறக்காமல் படிச்சுக்கோங்க. அடுத்து 1.5 லிட்டர் மல்டி குக்கர். இது வந்து மொத்தம் இதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர். அடுத்ததுடைய மாடல் நம்பர் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ளக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர்
கனெக்டரில் மேலே நம்ம இந்த மல்டி குக்கரை வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஹீட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து லாக்கிங் பாயிண்ட் மாதிரிலாம் இல்லை, ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் எல்லா பக்கமும். இப்போ வந்து நம்ம இதை மட்டும் குக் பண்ணுறோன்னா வெறும் மூடி போட்டு இதில் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹீட்டெல்லாம் ஆக மாட்டேங்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்ம உள்ளே வந்து என்ன நடக்குதுன்றதை கிளியராக பார்க்க முடியுது. ஸோ நம்ம இப்போ வந்து வேறு ஏதாவது ஸ்டீம் பண்ணணும் உள்ளுக்குள்ளே வச்சுன்னா இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து உள்ளுக்குள்ளேயும் வச்சு நீங்கள் ஏதாவது ஸ்டீம் பண்ணிவிட்டு மேலேயும் வச்சு ஸ்டீம் பண்ணணும், 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக நிறைய விஷயங்களை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் வச்சு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 7 to 8 minutes இந்த மாதிரி ஸ்டீம் ஆகியும் வந்துடுது. ஸோ இது வந்து எல்லா விதமாக நம்மளுக்கு வந்து காய் வேக வைக்கணும், இல்லை உருளைக்கிழங்கு, முட்டை, அதுக்கப்புறம் வந்து பால், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸு, ரசம் வைக்கலாம். நான்வெஜ் வந்து குக் பண்ண முடியுமா அப்படின்றது நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. வேறு ஏதாவது வீடியோவில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரைஸ் வச்சு காமிச்சிடுறேன். இப்போ இதில் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ரைஸ் இதில் வடித்து தான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 200 அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கழுவின அரிசி ஊற வச்சு கழுவின அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இதை நம்ம ஸ்லோலாம் பண்ண முடியாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங்கில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ இது கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காக ஆரம்பிச்சிடும். குக்காக நம்மளுக்கு வந்து நல்லா அதில் இருந்த தண்ணி வந்து வற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 8 minutes கிட்ட வந்து ரைஸ் வெந்துருச்சு. இது வந்து சீரக சம்பா ரைஸு. ஸோ 8 minutes. இதே நீங்கள் பொன்னி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லாவே ரைஸ் வந்து வெந்திருக்கு, கொலையெல்லாம் இல்லை, பருக்கையாகவே இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ இதை வடிக்கிறது வந்து அந்த ஹேண்டில் இருக்கனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அப்படியே லைட்டாக நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அப்படியே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அப்படியே வடித்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு கேஸ்ரோலில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து கொலையெல்லாம் நல்லா பருக்கையாகவே இருந்துச்சு. இதை நல்லா வடித்து எடுத்துடலாம். இந்த ரைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு நான் ரொம்பவே பெரிய தம்ஸ்அப் கொடுப்பேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப குட்டியாக அக்சசபிளாக இருக்குது. இப்போ அடுத்ததில் காய் வேக வச்சு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். கீழே தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வேக போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாயிலிங் அப்படின்றதுல வந்து நம்ம திருப்பி வச்சிடலாம். பாயிலிங்கில் திருப்பி வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இதில் வந்து 4 உருளைக்கிழங்கு வரைக்கும் நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து தாராளமாக இது வந்து போதும். ஸோ இப்போ வந்து கீழே உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு மேலே வந்து பீன்ஸ், கேரட் வந்து பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து மேலே வச்சுட்டு இப்போ வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டீம் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஒரு 5 minutes வந்து கீழே உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, மேலே வந்து காயும் வெந்துருச்சு. பாருங்கள், ஆஃப், வார்ம் அப், அதுக்கப்புறம் வந்து ஹீட் அப், பாயில். இப்போ நான் பாயிலில் வச்சுருக்கேன். ஹீட் அப்னா உங்களுக்கு தம் போடுறதுக்கு ரைஸ் வந்து நம்ம வடிக்காமல் தம்மில் வைக்கணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் வேறு ஒரு நாள் வேறு ஏதாவது ஒரு ரெசிபி வீடியோவில் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். இப்போ மேலே காயும் வெந்துருச்சு, உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துருச்சு. ஈஸியாக வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்மளுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான், தோலை உரிச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை யாராவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.